இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த விவிலியத்தின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு ஆசிரியம் அன்பையும் கொடுக்கிறவர், நம்மோடு பேச விரும்புகிறார். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தைக்கு நாம் செவி மடுப்போம். பிலிப்பியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையை ஆண்டவர் காட்டுகிறார். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய், நம் கடவுள், நம் அனைவரையும் படைத்தவர், நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வழியாக, நம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரிடம், கடவுளிடம், நம்மை படைத்தவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லோருக்கும் நன்மையே செய்கிறவர், நன்மையே உருவான ஆண்டவர். கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க காத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய அவர் காத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி மடுக்கிற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் செய்ய அவர் விரும்புகின்றார். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு தேவையானதை அந்தந்த காலகட்டத்திலே செய்வது போல ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லா வயதினிலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். கிறிஸ்து தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு பொன்னும் வெள்ளியும் தங்கமும் எல்லாம் அவருடையது. ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். படிக்க வேணுமா? ஞானத்தை கொடுக்கிறார். பணம் தேவையா? ஆண்டவர் அதற்குரிய தேவையான ஆற்றலை கொடுக்கிறார். சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். குடும்பத்தை நடத்த தேவையா? நல்ல சமாதானம், அன்போடு இருக்கணுமா? ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசு வழியாக ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம் தேவைகள் என்னென்ன தேவையோ, நிறைய தேவை. இந்த காலகட்டத்திலே சூழ்நிலையிலே நமக்கு நம் குடும்பத்தை நடத்த பலவிதமான தேவைகள் உண்டு. நம்முடைய அலுவலகத்திலே நம்முடைய தேவைகள் நிறைய உண்டு. அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது திருவசனத்திலே, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செய்திகளையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். கடவுள் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் எல்லா நலன்களையும் நிரப்ப வல்லவர். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். முடியாதது ஒன்றுமில்லை. 4 நாட்களான அந்த லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டி எல்லாவற்றையும் அமைதியாக இரு என்று சொன்ன ஆண்டவர், நம் குடும்பத்திலே சூழ்நிலைகள் வருகின்ற போது என்னென்ன சூழ்நிலைகள் வருவது, அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் இருந்து எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரியே, அவற்றை எல்லாம் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். என்னென்ன தேவையோ அதை தருகிறவராய் இருக்கிறார். நம் குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். மேலும் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது என்று சொல்லி நாம் ஒருவேளை
ஒருவேளை பண தேவைகள் ஒருவருக்கு இருக்கலாம், ஒருவேளை ஒருவருக்கு அறிவுரை தேவையாக இருக்கலாம். அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கிற பொழுது, அவர் கொடுத்திருப்பதை பிறருக்கு கொடுக்கிற பொழுது அந்த தேவையான நல்ல செயல்களை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லா நற்செயல்களையும், ஒருவேளை அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நமக்கு ஆர்வமாக இருப்போம், ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஆர்வமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நிறைய நமக்கு கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே உங்கள் தேவைகளை, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். என்ன தேவையோ ஆண்டவர் கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரியே, ஒருவேளை உடல் பலவீனம் இருக்கலாம், நோயோடு கூட இருக்கலாம், இது நடக்குமா என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. எல்லாம் ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் குணப்படுத்த முடியும். ஆண்டவரால் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்று யார் நம்பி ஆண்டவரை சார்ந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பான எங்கள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வழியாய் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவு செய்கிறதா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நலங்களாலும் நீர் அப்ப, நீர் வல்லவர், நீர் காண்கிறவர், நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு ஆசீர்வதியும். எல்லா நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்களை அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.